நயினார் நாகேந்திரன் அரசியல்ல ஒரு கத்துக்குட்டி, அண்ணாமலை அவரு பெரிய பெத்துக்குட்டி. இப்போ அண்ணாமலை ஆதவ ஒரிஜினா ரெண்டு பேரும் தொடர்புல இருந்தார். தொடர்புல இருந்த காரணத்தினால என்னைய திமுக கைது பண்ணி சிறையில் போட்டுரும், சாப்பாட்டு தட்டும் கோவலையும் கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் பயந்து போய் தான் அண்ணாமலை மூலம் அவசரமாக அமித்ஷாவிடம் பேசி, அமித்ஷா நான் இருக்கிற பயப்படாத, நயினார் நாகேந்திரனுக்கு இந்த அரசியல் செய்ய தெரியாது, செய்ய முடியாது. விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து இப்பொழுது பாஜகவில் சரணடைந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கோஷமே குறைந்து போய்விட்டது. அதுதான் திமுக எதிர்பார்த்தது. செப்டம்பர் 27க்கு முன்பு நிலைமை வேறு, செப்டம்பர் 27க்கு பிறகு நிலைமை வேறு. இவர்கள் பாஜகவிடம் சரணடைந்த பிறகு பாஜக தான் இவர்களை காப்பாற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. திமுக இவர்கள் மீது கைது நடவடிக்கை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் பாஜகவுக்கு திமுக பொது எதிரி, விஜய்க்கு திமுக பொது எதிரி, எடப்பாடிக்கு திமுக பொது எதிரி. மூன்று பேரும் ஒரே நேர்கோட்டில் இணைப்பது எது? திமுக பொது எதிரி. இந்த காரணத்தினால் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்து தேர்தலை சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் 3 கட்ட பேச்சுவார்த்தை. ஆளுநர் மாளிகையின் ஆதரவு பெற்ற RSS பிரமுகர்கள் விஜயோடும் விஜயுடைய ஆட்களோடும் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டார்கள். 41 பேர் இறந்தும் விஜயனுடைய கேரவன் ஓட்டுநர் கூட கைது செய்யப்படவில்லை. இந்த கேவலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். 2 சட்டவிரோத விபத்தை ஏற்படுத்துறார், நீதிபதி பார்க்கிறார், அந்த வீடியோவை பார்க்கிறார், ஏன் கைது செய்யப்படவில்லை? பேர் போட்டு வண்டியை ஜப்தி பண்ணணும்னு சொன்னாங்க. அதை நாக்கு வலிப்பதற்கு அது பயன்படும். அந்தரங்கங்களை பற்றி அரசியலுக்கு தேவையே இல்லை. அந்தரங்கங்கள் என்பது ஒவ்வொரு நடிகனுக்கு அசிங்கமான அந்தரங்கம் இருக்கு, அதுவல்ல அரசு வேலை. இங்கே அசிங்கமான நபர்கள் தான் அரசியலின் தலைவர்கள். முதுகெலும்பே இல்லாத முதலமைச்சர் ஆளுகிற இந்த மாநிலத்தில் பல புஷிகள், பல விஜய்கள், பல ஜெகதீஷ் பழனிசாமிகள் இவர்களெல்லாம் அதிகாரம் செலுத்தத்தான் செய்வார்கள். இதுதான் சாபக்கேடு. எழுதி கொடுத்ததை படிக்கிற ஆளு தானே அதே அந்த வசனம் 3 நாள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. எழுதி கொடுக்குற யாருன்னா புதிய தலைமுறை சமஸ். இதை தெரிந்து கொண்ட திமுக புதிய தலைமுறை கேபிள் டிவியை பூரா வெட்டி விட்டான். திரிஷாவையும் நயன்தாராவையும் கட்டிப்பிடித்து டூயட் ஆடுகிற இந்த நடிகர் டாடி மம்மி வீட்டில் இல்லை, நடைபோட ஆளே இல்லை. இப்படி அப்பா அம்மா விளையாட்டை விளையாடுவதற்கு அதுதான் அவர் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவம். 41 பேர் மரணத்திற்கு பின்னால் அவருடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு நடத்துவதற்காக செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டம். அசரா கார்க் என்ற அதிகாரி, ஐஜி வடமண்டல் அதிகாரி, அவர் யாருக்கும் அசராதவர். விஜயனுடைய இந்த வேலுச்சாமிபுரம் கூட்டம் திட்டமிட்டு ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்புக்காக அந்த கேரவன் வேலையில் படப்பிடிப்பு குழு படப்பிடிப்பை நடத்தி இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டால் விஜயை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஜெகதீஷ் பழனிசாமி ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு ஜனநாயகன் படம் எடுக்கப்பட்டு அவர் தயாரிப்பாளராக்கப்பட்டு, ஜெகதீஷ் பழனிசாமிக்கு சாதாரண 2 வருடங்களுக்கு முன்பு கோவை கருமத்தாம்பட்டியிலிருந்து சினிமா உதவியாளராக வந்த இந்த ஜெகதீஷ் பழனிசாமி முருகதாஸ் மூலம் விஜய்க்கு அறிமுகமாய இந்த நபர் இன்று 500 கோடி ரூபாய்க்கு எப்படி படம் எடுக்க முடிந்தது என்று இப்போ சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் அவரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட அவர் ரூட் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த ரூட் நிறுவனத்தில் திரிஷா, அனுஷ்கா, நயன்தாரா போன்ற முன்னணி நடிகைகளை கட்டுப்படுத்துகிற நிறுவனமாக இருக்கு. இது விஜய் சொல்லி கட்டுப்படுத்துறாரா இல்லை அவரே இண்டிவிஜுவலாகவே தான் பண்றாரு? அவர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? உதவி இயக்குனர் கருமத்தாம்பட்டியிலிருந்து மஞ்சப்பையோடு வந்தவர் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இந்த ரூட் நிறுவனமே விஜயனுடைய நிறுவனம். 500 கோடி ரூபாய் அதில் கள்ளப்பணம் புழங்குகிறது. எந்த நடிகைகளுக்கு எப்பொழுது பண உதவி தேவையோ அவர்களுடைய கால் சீட் நீங்கள் ரிசர்வ் செய்யப்படும், சில பல கோடிகளை கொடுத்து. இப்போது திரிஷாவுடைய கால் சீட்டோ, நயன்தாரா கால் சீட்டோ, இல்லை என் முன்னணி நடிகைகளோ பின்னணி நடிகைகளோ, இந்த நடிகைகளை திரைப்படத்துக்கு ஒப்பந்தம் பண்ணுகிற திரைப்பட நிறுவனம் அவருடைய கால் சீட்டை திக்குமுக்காடுகிற பொழுது ரூட் நிறுவனம் மிக எளிதாக கிடைக்கும். இதற்கு மூளையே
இதை ஜெகதீஷ் பழனிசாமி தான். ஜெகதீஷ் பழனிசாமி, விஜய் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படம் 500 கோடி ரூபாயோ விஜயுடைய பணம் தான். விஜய் வைத்து படம் எடுப்பதற்கு இப்போ யாருமே இல்லை. இந்த காரணத்தினால் திரைப்பட நடிகைகளை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமும் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனமும் முழுக்க விஜயுடைய பணம், கள்ளப்பணம், கணக்கில் வராத பணம். இந்த பணம் ஜெகதீஷ் பழனிசாமி வழியாக திரைத்துறையை கட்டுப்படுத்துகிற வேலையும் இந்த ஜெகதீஷ் பழனிசாமியும் லலித்குமாரும் விஜயும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு போனதுக்கு பிறகு இவர்களை எப்படியாவது வளைவித்து பிடித்துவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த அமித்ஷா இப்போ இவர்கள் தானாக வழியேற்க சென்று செப்டம்பர் 27க்கு முன்பு நிலைமை வேறு, செப்டம்பர் 27க்கு பிறகு நிலைமை வேறு. இவர்கள் பாஜகவிடம் சரணடைந்த பிறகு பாஜக தான் இவர்களை காப்பாற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இது திமுக இவர்கள் மீது கைது நடவடிக்கை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் பாஜகவின் பாதுகாப்பில் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கைது செய்தால் பாஜக நம் மீது கோபப்படும். நம்முடைய தொழில் அமைச்சர்கள் உடைய வருமானத்துக்கு அதிகமான பணம் பாஜகவினுடைய வருமான வரித்துறைக்கு ரெய்டுக்கு உள்ளாகும். தேர்தல் நெருங்குகிறது, எங்கெங்கு பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்பது பாஜகவுக்கு தெரியும். அதனால் விஜய் கைதின் மூலம் பாஜக நம் மீது விழுந்து அது பிராண்டி விடக்கூடாது என்பதற்காக திமுக அமைதியாக மௌனம் காட்கிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரை விஜய், ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் பாஜகவினுடைய வலையில் மாட்டிக்கொண்டு அது அப்படியே அதிமுகவிடம் சரண்டராவதை தவிர வேறு வழி இல்லை. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு கடுமையாக முயற்சி செய்த பொழுதோ அப்பொழுது பிடி கொடுக்காத விஜய் இப்பொழுது பாஜகவின் அடிமைப்பட்டு கிடக்கிற பொழுது அவர் பாஜக விஜய் அதிமுக கூட்டணி உருவாவதை தவிர வேறு வழி இல்லை. பாஜகவுக்கு திமுக பொது எதிரி, விஜய்க்கு திமுக பொது எதிரி, எடப்பாடிக்கு திமுக பொது எதிரி. 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இணைப்பது எது? திமுக பொது எதிரி. இந்த காரணத்தினால் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்து தேர்தலை சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் 3 கட்ட பேச்சுவார்த்தை ஆளுநர் மாளிகையின் ஆதரவு பெற்ற RSS பிரமுகர்கள் விஜயோடும் விஜயுடைய ஆட்களோடும் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டார்கள். இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் டெல்லி பார்வையாளர் பாண்டே கடந்த 2 நாட்களாக சென்னையில் முகாமிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை வெற்றி பெற்ற பிறகு பேசிக்கொள்ளலாம், தேர்தலை முதலில் சந்திப்போம், அதற்கான வியூகங்கள் என்ன, எடப்பாடி பாஜக நயினார் நாகேந்திரன் 2 பேரும் முடிவு செய்து விஜயை உள்ளே கொண்டு வரக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு அதை டெல்லிக்கு எடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். ஆக விஜய் பாஜகவிலிருந்து இனிமேல் வெளியேறவே முடியாது. முழுக்க பாஜக கூட்டணிக்குள் இணைத்து கொள்வதை தவிர விஜய்க்கு வேறு வழி இல்லை. அப்படி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற விரும்பினால் டெல்லி திகார் ஜெயிலில் அடைபட்டு கிடப்பதை தவிர வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் திமுக கண்டிப்பாக பாஜக பாதுகாப்பு இல்லை என்றால் பாஜக திமுக 2 பேரும் திருச்சி மத்திய சிறை, திகார் மத்திய சிறை, 2இல் ஒரு சிறையில் விஜய் அடைபட்டு கிடப்பதை தவிர வேறு வழி இல்லை. அத்தனை சட்ட நுணுக்கங்களும் சட்ட சிக்கல்களும் விஜயை நோக்கி பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. அஸ்ரா கார்க் என்ற அதிகாரி, ஐஜி வடமண்டல அதிகாரி, அவர் யாருக்கும் அசராதவர். விஜயினுடைய இந்த வேலுச்சாமிபுர கூட்டம்
திட்டமிட்டு ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்புக்காக அந்த கேரவன் வேலையில் படப்பிடிப்பு குழு படப்பிடிப்பை நடத்தி இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டால் விஜயை யாராலும் காப்பாற்ற முடியாது. நீதிமன்றம் குறைந்தபட்ச தண்டனையாக ஒரு ஆயுள் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். இந்த ஜெயில் பயம் காரணமாகத்தான் விஜய் பாஜக எது சொன்னாலும் தட்டாமல் பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டார். ஆக விஜய் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய இயக்கம் பாஜகவாக மாறி போய்விட்டது. இப்போ இந்த நடிகைகளின் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்க ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி வந்து விஜய் கூட கனெக்ட் ஆகிறாரு சார்? அந்த புள்ளி எங்கே இணைக்குது? என்ன பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி வேணாம், அப்பா அம்மா வேணாம், யாருமே தேவையில்லைன்ட்டு ஜெகதீஷ் வீட்டில் தான் முன்னாடி த்ரிஷாலாம் இருந்தாங்க, த்ரிஷா மாடியில் குடியிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பரவணுச்சு இல்லையா சார்? அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் இவருக்கும் எப்படி லிங்க் ஆகுது விஜய் அவர்களுக்கும்? இந்த கத்தி படத்தில் உடைய உதவி இயக்குநர்களில் இவரும் ஒருவர். முருகதாஸ் உதவியாளராக வருகிறார். சினிமா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருமுத்தாம்பட்டி, கோயம்புத்தூர் கருமுத்தாம்பட்டி பகுதியிலிருந்து வர்றார். எந்த குடும்ப பின்னணியும் இல்லை, சாதாரண நபர். இந்த நபர் கத்தி முருகதாஸ், ஏஆர் முருகதாஸ் விஜயிடம் இணைத்து விட்டு நல்ல பையன், விசுவாசமாக இருப்பான், உண்மையாக இருப்பான், நாம் எதை சொல்லுகிறோமோ அதை நுணுக்கமாக செய்வான், நுணுக்கமாக செய்வான். இதுதான் அவருடைய தகுதி. சினிமாக்கு அந்த தகுதி தானே வேணும். எந்த வேலையை சொன்னாலும் நுணுக்கமாக செய்து முடிப்பான். அதனால் இவனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று முருகதாஸ் தான் கத்தி படத்தில் விஜய்க்கு அறிமுகப்படுத்துகிறார். விஜய் கொடுத்த வேலைகளையும் நுணுக்கமாக செய்கிறார். யாருக்கும் தெரியாமல் அறையில் வைத்து அடைப்பதிலிருந்து அத்தனை வேலைகளையும் நுணுக்கமாக செய்யப்பட தொழிலை கற்றுக்கொண்டார் ஜெகதீஷ் பழனிசாமி. அதன் பிறகு விஜய்க்கு இது போன்ற நுணுக்கமான ஆட்கள் தான் தேவை. தாயை பிரித்து, தந்தையை பிரித்து, மனைவியை பிரித்து, மகனை பிரித்து, அத்தனையும் பிரித்து நீங்கள் எஸ்.ஆர். சந்திரசேகர் ஜெகதீஷ் பழனிசாமி வந்த பிறகு அந்த பொருளாதார ரீதியாக என்னிடமிருந்து என் மகன் விலகிவிட்டான். புஷி ஆனந்த் வந்த பிறகு அரசியல் ரீதியாக என் மகன் என்னை விட்டு விலகிவிட்டான். இப்போ 2 பேர் மேலே தான் குற்றச்சாட்டுறாரு அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆனால் ஜெகதீஷ் பழனிசாமி அதை தாண்டி இப்போவே 1000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். விஜயுடைய பணம் அத்தனையும் ரூட் நிறுவனத்தில் பல நடிகைகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அரசியலில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஏறக்குறைய ஒரு 60-70 மாவட்ட செயலாளர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். ஆக அரசியலில் புஷி, சினிமா துறையில் ஜெகதீஷ் பழனிசாமி. அப்போ இவர்களை மீறி விஜய் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் விஜயினுடைய அத்தனை அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளும் இவர்கள் 2 பேரிடமிருந்து தப்ப முடியாமல் மாட்டிவிட்டது. ஜெகதீஷ் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மிக நெருக்கமான நபர். இந்த ரூட் நிறுவனத்தில் பல நடிகைகளை இணைத்து அவர்களுக்கு பணம், பொருளாதார உதவி தேவைப்படுகிற பொழுது அந்த பொருளாதார உதவி தேவைப்படுகிற நேரத்தில் வெளிநாட்டு கலை நிகழ்ச்சி, இப்படி பல வகையான பொருளாதார ரீதியான அத்தனை தேவைகளையும் நடிகைகளுக்கு தங்களுடைய ரூட் நிறுவனத்தின் வழியாக செய்து கொடுக்கிற காரணத்தினால் அத்தனை நடிகைகளுடைய கால் சீட்டுகளும் ரூட் நிறுவனத்தில் குவிந்து கிடக்கிறது. இப்போ இந்த ஜெகதீஷ் பழனிசாமிங்கிறவர் அன்னைக்கு அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்குள்ள உடந்தையா இருக்கிறாரா சார்? இல்லை, அவர் அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. அரசியல் ரீதியான நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரர் புஷி ஆனந்த். அவர் அதாவது பொருளாதார புஷி ஆனந்த், அவர் அரசியல் புஷி ஆனந்த். இதுதான் இவர்கள் 2 பேருக்கும். ஆனால் 2 பேருமே விஜயுடைய அந்தரங்க நண்பர்கள். ஆக புஷியை பொறுத்தவரை நீண்ட காலமாக விஜயை கட்டுப்படுத்துகிறவர் அரசியலில், ரசிகர் மன்றத்தில் இருந்து. ஆனால் குறுகிய காலத்தில் தனக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை, ஜனநாயகன் படத்தை தயாரிக்கக்கூடிய
தயாரிப்பாளர்கள் ஒருவராக ஜெகதீஷ் பழனிசாமியை விஜய் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை ஜெகதீஷ் பழனிசாமிக்கு விஜய் கொடுத்து வைத்திருக்கிறார். இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா கூட ஒரு ஏர்போர்ட்டில் போன ஃபோட்டோலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அது வந்து ஆளுங்கட்சி தான் ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க உளவுத்துறை தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ ஒருவேளை இந்த விஜயோட இவ்வளோ அந்தரங்க விஷயங்கள் வந்து நம்ம ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தெரியும்னா அவரை தூக்குறது கவர்மெண்ட்டுக்கு சாதாரண விஷயம் தானே சார்? இல்லை, இப்போ அவரை தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவரோட அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியே வரும், அது தேவையே இல்லை அரசுக்கு. அது தேவையில்லை. அரசுக்கு அரசியல் ரீதியாக அவர் திமுகவுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதே தவிர அந்தரங்கங்களை பற்றி அரசியலுக்கு தேவையே இல்லை. அந்தரங்கங்கள் என்பது ஒவ்வொரு நடிகனுக்கு அசிங்கமான அந்தரங்கம் இருக்குது, அது வல்ல அரசு வேலை. இங்கே அசிங்கமான நபர்கள் தான் அரசியலை தலைவர்கள், அவர்கள் தான் அரசியல் ஆலோசகர்கள். அதனால் இந்த கோடம்பாக்கம் களிசடை, கோடம்பாக்கம் கழிவறைகளே இல்லாத அரசியலே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் அத்தனைய கோடம்பாக்கம் களிசடைகளும் கழிவறைகளும் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள். ஆகையால் ஒவ்வொரு விஜய்யுடைய அந்தரங்கத்தை தோண்ட ஆரம்பித்தால் நீங்கள் பல நடிகர்களுடைய அந்தரங்கத்தை தோண்டுவதற்கு அரசின் வேலையாக மாறிப்போகும். அதனால் அரசுக்கு அது முக்கியம் இல்லை, அரசியலில் அவர் வந்து விடக்கூடாது. அதுதான் அரசனுடைய திட்டம். அதை அவர்கள் சரியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து இப்பொழுது பாஜகவில் சரணடைந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கோஷமே குறைந்து போய்விட்டது. அதுதான் திமுக எதிர்பார்த்தது. திமுக எதிர்பார்த்தது நீங்கள் கரூரில் விஜயுடைய அரசியல் புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா போன்றவர்களே செய்து முடித்து விட்டார்கள். ஆகையால் திமுக அரசு எதை நோக்கி நகர வேண்டும் என்று விரும்பினாரோ விஜய், அதை நோக்கி விஜயே நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் திமுகவுக்கு அந்தரங்களை தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால தான் விஜய் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரா சார்? சரியான ஆலோசகர் இல்லாதனால தான். ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுறங்கிற பேரில் இவ்வளோ பேர் இறப்புக்கு பின்னாடி அந்த மெச்சூரிட்டி இல்லாததான் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே முட்டாள்கள் அதிகமாக இருக்கிற தேசம் இது. வாக்களிப்பதே 500 ரூபாய்க்கும் காக்கா பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுகிற முட்டாள்கள் வாழுகிற தேசம் இது. இந்த முட்டாள்கள் வாழ்கிற தேசத்தில் விஜயை போன்ற மூடர்களெல்லாம் முதலமைச்சராக வருவது என்பது இங்கே சாதாரணம். அரசியல் என்பது இங்கே கம்யூனிஸ்டுகள் வசம். மிகப்பெரிய ஜீவாக்கள், நல்ல கண்ணுக்கள் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு வரலாற்றை இப்போ கோடம்பாக்கம் களிசடைகள், கோடம்பாக்கத்தில் இருந்து வரக்கூடிய கழிவறைகள் தான் அரசியலை தீர்மானிக்குது. இந்த அரசியலை தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்கிறது. ஆகையால் 41 பேர் இறந்தும் விஜயனுடைய கேரவன் ஓட்டுநர் கூட கைது செய்யப்படவில்லை. இந்த கேவலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவாக இருந்தால் நீங்கள் அல்லு அர்ஜுனாவுடைய நிலைமை என்ன? சிறையிலே அடைக்கப்பட்டார் ஒரு நாள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கேரவன் வேன் ஓட்டுநர் 2 சட்டவிரோத விபத்தை ஏற்படுத்துகிறார். நீதிபதி பார்க்கிறார், அந்த வீடியோவை பார்க்கிறார். ஏன் கைது செய்யப்படவில்லை? ஆனால் எஃப்ஐஆர் போட்டதெல்லாம் சொன்னாங்க. எஃப்ஐஆர் போட்டு வண்டியை ஜப்தி பண்ணணும்லாம் சொன்னாங்க. அதை நாக்கு வலிப்பதற்கு அது பயன்படும். சட்டத்துடைய கடமையை செய்ய வேண்டுமல்ல. நீங்கள் அந்த டிரைவர் கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? எஃப்ஐஆர் எதுக்கு? போண்டா முடிச்சு கொடுக்குறக்கா இல்லை வடை முடிச்சு கொடுக்குறக்கா? சட்டத்துடைய கடமையை செய்யவில்லை. இந்த சாதாரண புஷியானதே கைது பண்ண முடியல. தலைமுறை அவர் அப்போ முதுகெலும்பே இல்லாத முதலமைச்சர் ஆளுகிற இந்த மாநிலத்தில் பல புஷிகள், பல விஜய்கள், பல ஜெகதீஷ் பழனிசாமிகள் இவர்களெல்லாம் அதிகாரம் செலுத்தத்தான் செய்வார்கள். இதுதான் சாபக்கேடு. இப்போ அந்த கேரவனுக்குள்ள இருந்த சிசிடிவியை வந்து கைப்பற்றி கோர்ட்டில் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு செட்டப் நாடகமாக இருந்தது, அந்த ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக தான் இந்த கரூர் இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அதிலே அம்பலம் ஆயிருமே. அம்பலம் இல்லை, சிறைக்கு போயிடுவார். 47 உயிர்களை பலி கொடுத்து தான் ஷூட்டிங் நடத்துகிறாரு. இது எதுக்காக? படம் வெற்றி பெற வேண்டும், படத்தில் சிறப்பு காட்சி அமைய வேண்டும். இயற்கையாகவே மக்கள் கூடிய கூட்டம் அரசியல் ரீதியான கூட்டம் என்பதால் மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இப்போ இந்த எஸ்ஐடி விசாரணை, அஸ்ரா கார், அந்த கேரவன் வேனில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ், அந்த கேரவன் எப்பொழுது சென்னையில் எடுக்கப்பட்டதோ
எப்பொழுது அது விஜய் அந்த கேரவன் வேலையிலிருந்து தப்பினாரோ அத்தனையும் எடுத்தால் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும், முற்று பெற்று வரும். உண்மையாகவே அது ஒரு படப்பிடிப்பு காட்சிக்காகத்தான் இந்த கூட்டம் அழுத்தப்பட்டது, நெருக்கப்பட்டது என்று தெரிந்தால் செயற்கையாக உருவாக்கப்பட்டதாக அர்த்தம். எந்த நீதிமன்றமும் மன்னிக்காது. உச்ச நீதிமன்றத்துக்கே சென்றாலும் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆனால் அஸ்ரா கார்க்கு தலைமையில் அந்த எஸ்சிடி சிறப்பு புலனாய்வு குழு வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், வேற நீதிமன்றம் மூலமாக வேற புலனாய்வு குழு ஏற்பட்டு அவங்க உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா என்ன பயம்? அப்போ அஸ்ரா கார்க்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். உண்மையை சட்டப்படி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர். அதனால தான் நீதிமன்றம் அஸ்ரா கார்க்கை போடுது. அஸ்ரா கார்க்கை போடுவதற்கு அதுதான் காரணம். அப்போ அஸ்ரா கார்க்கை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்னா இவர்கள் மீது தவறு இருப்பதாக மக்கள் நினைக்கிறோம். இல்லை, இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியானது மாதிரி ஒரு பேச்சு அடிபடுதே சார். இல்லைங்க, இப்போ அதான் இப்போ பாஜக போய் சேர்ந்தார். இல்லை, அது ஓகே, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த எழுச்சிங்கிறது இனிமேல் நடக்காத மாதிரி தோணுதே சார். இல்லை, அது என்ன காரணம்னா, நீங்க கூட்டணி விஷயத்தை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க மக்களை சந்திச்சா அதை ஃபேஸ் டு ஃபேஸ் மக்களை சந்திக்கிறதானே இவ்வளவு நாள் அவர் சீன் போட்டுட்டு இருந்தாரு, எனக்கு எவ்வளவு கூட்டம் வருது பாரு அப்படின்ட்டு. அந்த இன்சிடென்ட்லாம் மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, கூட்டம் கூடும். இங்க முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள், தந்தை பெரியார் சொல்வார். இந்த கூட்டம் மீண்டும் கூடும். ஏன்? சினிமா பாலியல் கவர்ச்சி, ஒரு கதாநாயகன், இந்த கவர்ச்சி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது வாக்காக மாறுமா, ஓட்டு போடுவானான்னு தெரியாது. இப்போ கரூருக்கு வந்து அவர் விஜய் போனாரா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு நயினார், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. எதை அடிப்படையை வச்சு சொல்றாரு? கரூர்னா செந்தில் பாலாஜி அவர்களும் தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களால விஜய் உயிருக்கு ஆபத்தா, இல்லைன்னா கோவத்தில் இருக்கக்கூடிய அந்த 41 குடும்பத்தை சேர்ந்த மக்களால் இவர் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாரு. இல்லை, இதில் பாஜக கூட அரசியல் இருக்கு. இப்போ விஜய் அமித்ஷாவிடம் போவதற்கு அண்ணாமலை வழியாக போயிருக்காங்க. இது நயினார் நாகேந்திரனுக்கு கோபம். நயினார் நாகேந்திரன் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி, அண்ணாமலை அவர் பெரிய பெத்துக்குட்டி. அப்போ அண்ணாமலை ஆதவ ஒரிஜினா 2 பேரும் தொடர்பில் இருந்தார்கள். தொடர்பில் இருந்த காரணத்தினால என்னை திமுக கைது பண்ணி சிறையில் போட்டுரும், ஈய சாப்பாட்டு தட்டும் ஈய கோவலையும் கொடுத்துரும், தனிமை சிறையில் அடைத்துருவாங்க, ஏசி இருக்காது, கலர் டிவி இருக்காது, ஹோம் தியேட்டர் இருக்காது, நடிகைகளுடைய ரூட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, சிறைக்குள்ள அதெல்லாம் கிடைக்காது. அப்போ இதெல்லாம் பயந்து போய் தான் அண்ணாமலை மூலம் அவசரமாக அமித்ஷாவிடம் பேசி, அமித்ஷா நான் இருக்கிற பயப்படாத, ஹேமா மாலினி கமிட்டி நிதியமைச்சர் எல்லாம் கரூருக்கு வரவழைச்சு அதுக்கு பின்னாடி தான். இதெல்லாம் அண்ணாமலையுடைய அரசியல். நயினார் நாகேந்திரனுக்கு இந்த அரசியல் செய்ய தெரியாது, செய்ய முடியாது. அவர் எடப்பாடியே கதின்னு கிடக்குறாரு. அதான் விஷயம். நீங்கள் இப்போ அவருடைய பையன் இப்போ ஐடி விங் தலைவராக இருக்கார். அண்ணாமலையை ஏமாற்றி அத்தனை பேர் இப்போ அவர் பின்னாடி இருக்கான். அண்ணாமலையை ஏமாற்றி பெருங்குடியில் 5 கோடிக்கு வீடு கட்ட எல்லா பயிரும் இப்போ பாலாஜி நயினார் பின்னாடி தெரியுறான். அப்போ என்ன அரசியல் தெரியும் நயினாருக்கு? இதுதான் நயினார் தானும் அரசியல் பண்ணணும். விஜய் உயிருக்கு ஆபத்து, விஜயை பாதுகாப்பதை போல அவரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். நடிகரை ஆதரிப்பவரும் நடிகராக மாறிவிட்டார். இதுதான் அவர் உயிருக்கு ஆபத்து என்கின்ற கொளுத்தி போட்ட செய்தி. இல்லை, இப்போ திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருந்த தாவேக கட்சியோ விஜய் அவர்களோ கரூரில் வந்தோன்னா அவரோட சாப்டரே முடிஞ்சு போச்சா, செந்தில் பாலாஜி சிறப்பாக வேலை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செந்தில் பாலாஜி செய்ய வேண்டிய அவரை மீறி அங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாங்கிறது மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இல்லை, செந்தில் பாலாஜி செய்ய வேண்டிய வேலையை விஜய் பாலாஜியே பண்ணிட்டார். காலையில் 8:30 மணிக்கு கூடிய கூட்டம் ராத்திரி 7:30 மணி வரை நீங்கள் நீர் சத்தெல்லாம் வற்றி எச்சியை விழுங்கி கொண்டு குழந்தை குட்டி 9 வயசு 10 வயசு அத்தனை பேரும் கூடினதுக்கு என்ன காரணம்? விஜய் மீது உள்ள கிளாமர். இந்த கிளாமர் மின்சாரம் ரத்து செய்யப்பட்டது, ஜென்ரேட்டர் போடப்பட்டது, 10,000 பேர் கூடுவார்கள் என்று விஜய் கட்சியினுடைய மாவட்ட மதியழகனே போய் புஷி 2 பேருமே போலீஸுக்கு ஜோஸ் தங்கையா எஸ்பி அவர்கிட்ட இந்த
மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் செந்தில் பாலாஜி செய்ய வேண்டிய வேலையை இவர்களே செய்து கொண்டார்கள். இது செந்தில் பாலாஜிக்கு ரோலே இல்லை, செந்தில் பாலாஜிக்கு வேலையே இல்லை. செந்தில் பாலாஜி அவர்களே மாறிவிட்டார்கள். அப்போ எதுக்கு செந்தில் பாலாஜி அங்கே போகணும்? இல்லை, விஜய் அவர்கள் வந்து அந்த அது வருத்தம் தெரிவிக்கிற ஒரு 3 நாள் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, நான் எவ்வளவோ மாவட்டத்துக்கு போனேன், அங்கெல்லாம் இல்லாத பிரச்சனை கரூரில் வந்தால் மட்டும் நடக்குது அப்படின்னா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே அப்படிங்கிறாரு. இல்லை, அவர் சினிமா வசனம் பேசுகிறவர் தானே. திரிஷாவையும் நயன்தாராவையும் கட்டிப்பிடித்து டூயட் ஆடுகிற இந்த நடிகர் டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, இப்படி அப்பா அம்மா விளையாட்டை விளையாடுவதற்கு அதுதான் அவர் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவம். அதெல்லாம் புரட்சிகரமான பாடல் பாடல். அப்போ இவரை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்று அந்த மக்களுக்கு திமுக அதிமுகவை போன்ற கட்சிகள் அரசியலே சொல்லிக் கொடுக்கல. திருடுவது எப்படி, கொள்ளையடிப்பது எப்படி, பணம் சேர்ப்பது எப்படி, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இந்த அரசியலை ஒரு சினிமா நடிகை வந்து சொன்ன பிறகு அவனுக்கு பின்னால் கூட்டம் கொடுக்குறாள் என்றால் திமுக அதிமுகவுடைய இளைஞர்கள் பூரா அங்கே போயிட்டான். இதுதான் விஜய்க்கு கூடிய கூட்டம். இப்போ இந்த கூட்டம் இனிமேல் ஓட்டாகவும் மாறாது. விஜய்க்கு இந்த கூட்டம் சேருவதற்கு நீங்கள் மிகப்பெரிய தடை விஜயே ஏற்படுத்தி விட்டார். நீங்கள் அருணா ஜெகதீசனை ஆணையர் நீதிமன்றம் நியமித்த அந்த ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வருகிற வழி பூரா மக்களை பார்த்து பேசி அனுப்பியிருந்தால் இந்த நெருக்கம் ஏற்பட்டிருக்காது. இதை நீதியரசர் அருணா ஜெகதீசன் அந்த அம்மாவே சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டி இருந்தால் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஏன் அவங்களுக்கு நடக்கல? அவர் விஜய்க்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் எல்லாமே கமர்ஷியல், பணம் பண்ணணும், ஜனநாயக ஷூட்டிங் நடத்தணும், அதில் மக்கள் தலைவனாக தன்னை பிரமிப்பாக காண்பிக்க வேண்டும். இதுதான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாகவே இருக்குது. இல்லை, அது அப்படி சைக்கோக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள். மக்கள் விரோத போக்கு, மக்களுடைய வரியை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் தான். இப்போ வேலுமணிட்டெல்லாம் பல லட்சம் கோடி இருக்குது. அவர் தான் 2ஆம் எடப்பாடி அதிமுகவில். திமுகவில் சபரிசா திரும்பிய பக்கமெல்லாம் G2 10 வருடங்களுக்கு என்ன விலை விற்குமோ நிலம் அது இப்போவே வித்துறாரு. 5 லட்சம் கோடி ஒரு 4 வருஷத்தில். இவர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார்கள். முட்டாள் மக்கள், அவர்களுக்கு தேவை 500 ரூபா, ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு, ஒரு குவார்ட்டரு, காக்கா பிரியாணி. அதனால தான் மக்கள் வந்து விஜய் ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க. விஜய் 500 ரூபா காக்கா பிரியாணி, அவ்வளோதான். விஜய் என்ன மாற்றம் இருக்க பொழுது? விரவு கடை முனுசாமி, புஷி ஆனந்த், கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுனா, மாமனார் மீது சிபிஐ 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை வைத்திருக்கிறது. இந்த நபர்கள் எப்படி விஜயை அரசியல் மயப்படுத்தும் நல்ல கண்ணுவாக மாற்றுவான்? இல்லை தோழர் ஜீவாபாய் போல மாற்றுவானா? இல்லை, எழுதி கொடுத்ததை படிக்கிற ஆள் தானே. அதே அந்த வசனமே 3 நாள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. எழுதி கொடுக்குற யாருன்னா புதிய தலைமுறை சமஸ். இதை தெரிந்து கொண்ட திமுக புதிய தலைமுறை கேபிள் டிவியை பூரா வெட்டி விட்டான். அப்போ இது போன்ற பத்திரிகை தரகர்கள் இவர்கள் தான் விஜய்க்கு பணத்தை வாங்கி கொண்டு விஜய் புகழ் பாடுகிற ஒரு மலிவான அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஒரு முற்றுக்கு வந்திருக்கிறது. இப்போ கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரா? அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் 41 குடும்பத்தை நான் சந்திக்கணும் அப்படின்னு மனுலாம் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது என்ன பாதிப்பு ஏற்படுத்துன்னு? ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. அது ஒரு அரசியல், அவ்வளோதான், ஒரு மலிவான அரசியல். நீங்கள் சொந்த பணம் 20 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு தரண்டு இருக்காரு, 41 பேருக்கும் 8 கோடி ரூபா தரண்டு இருக்காரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம், அது ஒரு 2 கோடி, 10 கோடி ரூபா தரண்டு இருக்காரு. இந்த 10 கோடி ரூபா கொடுப்பதற்கு தான் கரூர் போகிறேங்கிறாரு. இந்த 10 கோடி ரூபாய் இங்கேருந்தே கொடுக்கலாம். இல்லை, அப்படியே திருமண மண்டபத்தில் போய் 41 குடும்பத்தை சந்தித்து 20 லட்ச ரூபா கொடுப்பதற்கு யாரும் தடை போட போகிறது இல்லை. ஆனால் இதை ஒரு அரசியலாக்கப்படக்கூடாது. இறந்து போனது ஒரு பெரிய ஒரு சோகம். தமிழர்கள் தலைகுனிவு. ஏண்டா செத்தான்? விஜயை பார்க்க போய் செத்தான். இப்படி ஒரு வரலாறு தமிழர்களுக்கு, தமிழர்களுடைய வரலாற்றில் கரைபடிந்த அத்தியாயம். சினிமாக்காரனை பார்க்க போய் செத்து போயிட்டாயா? பரம்பரைக்கே கேவலம். பரம்பரையவே இந்த சமூகம் மன்னிக்காது. இது போன்ற இந்த அரிய நிகழ்வுகள் இனிமேல்
தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை.